கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே கிறிஸ்துவை பின்பற்ற என்ன தகுதி வேண்டும் என்று இறை வார்த்தை வழியாக இயேசு கற்றுத்தருகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பிய 2 நபர்களின் நிலையை குறித்து நமக்கு விளக்கி தருகிறார். முதலாவது ஒரு போதகர், மறைப்போதகர். அவர் கிறிஸ்துவிடம் வந்து, நீர் எங்கு சென்றாலும் நான் உங்களை பின்தொடர்வேன் என்று சொன்னவுடனே இயேசு சொல்லுகிறார், நரிகளுக்கு பதுங்குகுழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவுடனே அந்த மனிதன் எந்த பதிலும் சொல்லுகிறார். இரண்டாவது, ஆண்டவரை பின்பற்றி ஒரு சீடன் சொல்லுகிறார், இறந்தபோர் என் தகப்பனை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதி தாரும் என்று சொன்னவுடனே கிறிஸ்து சொல்லுகிறார், இறந்தவர்கள் இறந்தவரை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை பின் செல்லுகிறார். இந்த உலகத்துல ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவரது படிப்பினைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம்தான். ஆனால் உலக பிரகாரமான காரியங்களை விட்டொழிக்க மனமில்லாமல் இரு மனதினராய் இரு எஜமானுக்கு பணி செய்ய நாம் முயற்சி செய்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வர எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். உன் உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான இச்சைகள் எல்லாவற்றையும் இழந்தால்தான் என்னை பின்தொடர முடியும். காரணம், எனக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை, என்னோடு வந்தால் அதுதான் உன் நிலைமையும் என்று கூறும் பொழுது, செல்வந்தன் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையலாம், செல்வந்தன் விண்ணரசுக்கு வர தகுதி பெற மாட்டான் என்று சொல்லுவது இதனால் தான். உலகை வெறுக்க யாருக்கும் மனதில்லை. இறந்தவர்களை இறந்தவர் அடக்கம் செய்யட்டும் என்று சொல்லுகிற கடவுள், இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும், நீ அழைக்கப்பட்ட மனிதன் எனது பணியை ஒழுங்காக செய், உலக காரியங்களில் நீ ஈடுபட்டு உன்னை பின்னோக்கி செல்லும்படி உன்னை அதில் தள்ளிவிடாதே என்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்துள்ளார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பணியை, ஆத்தும ஆதாயத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அழைக்கப்பட்ட நாம் வேலை, பொருளாதாரம், குடும்பம், நேரப்போக்கு, பொழுதுபோக்குகள், இந்த அநேக களியாட்ட கலாச்சாரங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு அழைத்த அழைப்பை மறுத்து நிற்கின்றோம். இதையெல்லாம் விட்டுவிட்டால் தான் கிறிஸ்துவின் சீடனாக சீடத்தியாக வாழ முடியும் என்று ஆண்டவர் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இதெல்லாம் விட்டுவிட்டால் எப்படி வாழ்வது? விட்டுவிட வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசிக்கணும்னு சொல்றேன். என்னை பின் செல், இதையெல்லாம் விட்டுவிடு, எனக்காக இழப்பவற்றை எல்லாம் நீ இரண்டத்தனையாக பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லுகிறாரே. அப்புறம் இழக்க தயாராக இருக்கின்றேனா? என் பொருள், என் பெயர், என் அந்தஸ்து, என் அதிகாரம், நான் என்ற அகந்தை, என்னால் தான் எல்லாம் என்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போக, விட்டுவிட தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், நீ என்னை பின் செல், என்னை போல என்னை பின் செல். அடுத்ததாக ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், அவர் தலைகளை புழுதியிலே அழுத்தி விடுகிறார்கள். இவ்வாறு ஏழைகளை ஒடுக்குபவர்களுக்கு எதிராக கிறிஸ்து கண்டன குரலை எழுப்புகின்றார். நாம் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும், இறைவனை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படியானால் கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தாரோ அப்படி வாழ வேண்டும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக தூய ஆவியானவர் கற்றுத்தருகிறார். எவ்வாறு கிறிஸ்து ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, கைமண்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நோயாளிகளுக்கு ஆபத்தாண்டவனாக இருந்தாரோ, நல்ல கடவுளாக, நண்பனாக, மருத்துவனாக இருந்தாரோ, அதே போல சமூக அவலங்களை சாடுகின்ற ஒரு நல்ல சீடனாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? ஒதுங்கி போகின்றோம். எனக்கு இல்லை, யாருக்கோ வந்தது என்று ஒதுங்கி போகின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இருக்கு நல்ல சமாரியன் கதையில அதைத்தான் சொன்னார். அது உண்மையிலே யார் நல்ல சமார், யார் என் அயலான் என்று விளக்கி காட்டினார். நான் எனது வாழ்க்கை சமூக அவலங்களை நான் பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்றேனா? கேட்டும் கேட்காமல் இருக்கின்றேனா? செய்ய நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் சமூக சீர்திருத்தங்களை நாம் செய்வதற்கு ஒதுங்கி போகின்றோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு எண்ணத்தை நமக்கு தருகிறார். நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என்னை பின் செல். அவ்வாறு இழக்கும் பொழுது நீ இந்த உலக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவனாக, போராடுபவனாக, என்னை போல் சமூக சீர்திருத்தவாதியாக இருப்பவன் தான் என் சீடன் என்று சொல்லுகிறார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, உமது இறைமகன் இயேசு வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் வாழ்க்கை பாடங்கள் அப்பா.
வெறுமனே நாங்கள் வேதத்தை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்றோம், ஊழியம் செய்கின்றோம், குடும்பங்களிலே ஜெபிக்கின்றோம். ஆனால் நீர் அழைத்த அழைப்பின் மேன்மை என்ன என்பதை உணராமல் வாழ்கின்றோம். என்னை நான் இழக்க தயாராக இல்லை, என் அகந்தை இழக்க தயாராக இல்லை, என் கோபத்தை இழக்க தயாராக இல்லை. பிறகு நான் எதை உமக்காக இழப்பேன் ஆண்டவரே? அப்பா, நாங்கள் எம்மை இழக்கும் பொழுது நீர் எங்களிலே குடிகொள்வீர். நீர் எங்களில் குடிகொள்ளும் பொழுது நீர் எவ்வாறு வாழ்கிற அதே வாழ்க்கையை நாங்களும் இந்த உலகிலே சமூக அவலங்களை அப்பா நாங்கள் சீர்திருத்தும் உமது அன்பின் சீடர்களாக வாழ்வோம் என்பதை உறுதியாக விசுவசிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதி. குடும்பங்களிலே அப்பா இந்த பணி முதலில் தொடங்க, என்னிலே தொடங்க, என் சமூகத்திலே தொடங்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னால் கிறிஸ்து என்னுள் இருக்க வேண்டும். என்னுள் இருந்தால் அவர் என்னிலே செயலாற்றுவார், ஆவியாளர் வழிநடத்துவார். கிறிஸ்து விரும்பிய காரியங்கள் அத்தனையும் நடக்கும். எனவே ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.